ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாக டேக் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். அதாவது அந்த வீடியோஸும் ஆன்லைனில், அந்த ஃபோட்டோஸும் ஆன்லைனில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மணி மேக் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், ஸோ அதில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்னு சொன்னால் நீங்களும் இந்த வேயை யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நீங்கள் சரியான எஸ்சிஓ அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் நல்ல ஒரு பெசிவ் இன்கம்னு சொன்னால் ஒன் டைம் தான் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுவீங்க. பட் அந்த ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் தூங்கும் போதும் கிடைக்கும். அப்போ இதில் கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இதில் நீங்கள் கூகுளில் செல்ஃப் ஃபோட்டோஸ் இன் ஆன்லைனோடு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை சட்டர் ஸ்டாக் 500 பிக்ஸ், அலாமி, கெட்டி இமேஜ், ஐ ஸ்டாக், அதே மாதிரி ட்ரீம்ஸ் ஏர், ஐ ஃபோப், இப்படியான வெப்சைட் இதில் இருக்க எல்லா வெப்சைட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வெப்சைட்லையும் செல் பண்ணலாம். ரைட். இதில் நீங்கள் உங்களோட வீடியோஸையோ அல்லது உங்களோட ஃபோட்டோஸையோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு, அக்கௌண்ட் க்ரியேஷன் ஃப்ரீ தான், அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ வந்து யூசர்ஸால் டவுன்லோட் பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அது ஒரு பேர் டவுன்லோட்டுக்கு. அதே மாதிரி கண்ட்ரி வைஸ் இப்போ சில ஆக்கள்ற ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபோட்டோவே வந்து ஒரு $100 டவுன்லோட் ஆகியிருக்குது. ஓகே. அப்போ அப்படியான சில நேச்சர், அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃபிங்கில் ஒரு ப்ரொஃபஷனல்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த இது இருக்கணும்னு சொல்லி அந்த க்ரைட்டீரியாவில் இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ கேமரா வந்து ஒரு இதான கேமரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொபைல்லேயே நிறைய பேர் நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வர அது 1000, 2000, 10,000 ஆக போகக்குள்ள உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுன்லோட் நடக்கும். நீங்கள் சரியாக அந்த வேயை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க இது பண்ணலாம். அதே மாதிரி இதை நீங்கள் நல்லா தேடி படித்து கொள்ளணும். நம்ம படிக்க போகிறது வந்து சட்டர் ஸ்டாக் பற்றியா. சட்டர் ஸ்டாக் பெஸ்ட்டு. அது அலாமி, கெட் இமேஜ், ஐ ஸ்டாக் எல்லாமே பெஸ்ட் தான். பட் இதில் வந்து நான் சட்டர் ஸ்டாக் நான் பர்சனலாக ஒர்க் பண்ணதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா. ஸோ கண்டினியூஸாக இதை ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. இப்படியும் ஒரு ஆன்லைனில் மணி மேக்கிங் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் போகுமா, அதாவது நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகிறது டைம் போகும். அப்படி அவசரமாக செய்யணும், அவசரமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்கெல்லாம் தயவுசெய்து இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஓகே. ஒரு பொறுமையோடு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு மணி மேக்கிங் தேவைன்னா நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து பெசிவ் இன்கம் இல்லை, ஆக்டிவ் இன்கம். இங்கே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. குயிக் ரிச்சாக்கெல்லாம் அப்படி இல்லை. அதே மாதிரி ஓவர் நைட்டில் இதாகிறது, அது மேஜிக் காட்டுற மாதிரிலாம் இல்லை. இங்கே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கைடன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஓவர் 50 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் 4+ இயர்ஸ், கம்மிங் February 5 இயர்ஸ் ஆகுது. 1300 மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. உங்களோட ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். ஓகே. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏனைய கண்டெக்ட் லிங்கும் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் 4 இயர்ஸாக ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ப்ரூஃப் தான் இது. பாருங்கள், ஏர்ன் பண்ண $10 வந்தாலும் ஏர்ன் பண்ணுவாங்க, $5 வந்தாலும் அதை வித்ட்ரா பண்ணி எடுப்பாங்க. இப்படி வந்து நிறையவே ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த குரூப்போட ஆக்சஸை வந்து இது ஃப்ரீ ஆக்சஸ் தான். இதை வந்து நீங்கள் டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயோவில் வந்து இங்கே ஜாயின் டெலிகிராம் சேனல்னு இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னா அந்த குரூப் ஆக்சஸ் எடுக்கலாம், ஃப்ரீ தான். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ண சொல்லி கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கோட் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா. அதே மாதிரி டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவோம். அதே மாதிரி இதில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும்னு ஒரு 57 வீடியோஸ் இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வைஸ் வீடியோஸும் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்களும் இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு வருமா. ஓகே. ரைட். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி எங்களோட இன்ஸ்டிடியூட் சம்மந்தமான நிறைய யூஸ்ஃபுல்லான அந்த எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்,
TikTok, YouTube, Quora, LinkedIn, டெய்லி மோஷன், எக்ஸ். ஸோ இப்படி எல்லா சோஷியல் மீடியா வரும். உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரூஃப்ஸ்கள் ஷேர் நினைப்போம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன் 7 ஹவருக்கு முதல் போஸ்ட் பண்ணதும் இதில் ஷோ ஆகுமா, ரீசனாக இது பண்ணது ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் ரீசெண்டாக ஷேர் பண்ணதும் ஷோ ஆகும். அதே மாதிரி வியூவர்ஸால் நல்ல இதாகினதும் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். நம்ம கன்செப்ட்டுக்கு போகும். இப்போ நம்ம டேக் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மொனிடைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுளில் வந்துட்டு இது சொன்னீங்கன்னா இதில் எதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம எடுக்க போகிறோம் Shutterstock. இது சம்மந்தமாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் Shutterstockனு கூகுள் பண்ணிவிட்டு இதில் கண்ட்ரிபியூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்களா, கண்ட்ரிபியூட்டர். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பேஜ் வருது. உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வருமா? ஓகே, இதில் ஷேர் யுவர் ஒர்க் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங், ஜாயின் Shutterstock குளோபல் கவர்மெண்ட். இது வந்து ஃப்ரீ தானே, நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கிரியேட் ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் அவர் கஸ்டமர் டு டவுன்லோட். ஓகே, நீங்கள் ஹை குவாலிட்டியான இமேஜஸோ அண்ட் வீடியோஸோ இது பண்ணணும். அந்த வீடியோஸ் அண்ட் இமேஜஸை வந்து இவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற டீம் என்ன செய்வாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு 24 to 48 ஹவர்ஸுக்குள்ளே அது வந்து அவங்களோட க்ரைட்டீரியா, இந்த சைல்டு அப்யூஸ், அதே மாதிரி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பொலிட்டிக்ஸ் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த லைவில் கொண்டு வரலாமான்னு சொல்லுவாங்க. அப்படி லைவில் கொண்டு வந்த பிறகு உங்களோட டவுன்லோட், ஒவ்வொரு டவுன்லோட்டுக்கும், ஓகே, பெர் டவுன்லோட்டுக்கும் உங்களுக்கு மணி கிடைக்கும். அதே மாதிரி ரெஃபர் பண்ணுறது சம்மந்தமாக சொல்கிறாங்க. இவங்க வந்து $1 பில்லியன் மேலே இது பண்ணுறாங்க. 15 வருஷமாக ஆன்லைனில் இருக்கிறாங்க. ஓகே, இதில் சில யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், இந்த யூஸ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. இந்த இவ்விடத்தில் நீங்கள் இந்த இப்படி தான் அந்த பேஜ் வரும். நம்ம அப்லோட் பண்ணுவோம். பேஜில் பாருங்கள் அந்த இது சம்மந்தமான டீட்டெயில். அதே மாதிரி இந்த கீவேர்ட் தான் இங்கே, இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இங்கே பெரிய ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட் பிளேஸாக வேர்ல்டு வைடாக இதை அக்சஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அப்போ இருக்குது, அப்போயும் நீங்கள் இது பண்ணலாம். அதில் ஜாயின் நவுன்னு இருக்கும். ஸோ ஜாயின் நவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஈஸி சைன் அப் ப்ராசஸ் தான். சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதில் உங்களோட இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணதும் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. கட்டாயம் அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, பர்சனல் டீட்டெயில் மீன் லைக் திஸ், உங்களோட கண்ட்ரி, அட்ரஸ், ஸோ போஸ்டல் கோட் இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. பயனியர்லேயே வித்ட்ரா எடுக்கலாமா, அது பிரச்சனை இல்லை. பேமெண்ட் சம்மந்தமாக நீங்கள் இது பண்ண தேவையில்ல. சரியான ஒரு இதாக. ஓகே, ரைட். இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அல்லது கம்ப்யூட்டர் இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதும் இவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சரியாக தான் இது பண்ணுறீங்களா, அந்த அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் சரியாக இது பண்ணுறீங்களான்னு சொல்லி சப்மிட் பண்ணதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னால் அவங்க லைவில் கொண்டு வருவாங்க. ஓகே, லைவில் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் சரியாக எஸ்சிஓ ஒர்க்கெல்லாம் நீங்கள் சரியாக செய்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணுவாங்க. ஓகே, ரைட். நான் என்டர் பண்ணி பார்ப்போமே, டீட்டெயில்ஸ் கேட்குது, நம்ம என்டர் பண்ணுவோம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இது பண்ணலாமா, நோ இஷ்யூ. ஓகே, நான் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறேன். எல்லாம் கூகுள் பண்ணி பாருங்களா, உங்களோட ஊரை போட்டு போஸ்டல் கோட் என்னண்டு, இல்லை மெயிலிங் அட்ரஸும் சேம்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் வெரிஃபை பண்ண பிறகு இது இதாகுமா, சாரி, அட்ரஸ் 1 லைனில் வரும், லைன் 2ல் வராது. ஓகே, ரைட். இதில் வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா சரி, நான் கோ டு டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ண. நீங்கள் அப்லோடை கிளிக் பண்ணதுமே உங்களோட கம்ப்யூட்டரோ அல்லது ஃபோனோ இதில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குரிய பேஜுக்கு போகும். நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள்
எகெய்ன் தான் வருது. ஓகே. ஸ்ரீலங்கா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணால் சரி. நீங்கள் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணலாம். ஓகே. ஆனால் நீங்கள் இந்த நான் தந்திருக்கிற இந்த சில வெப்சைட் வந்து அப்படி இல்லை. நீங்கள் சில எக்ஸ்ட்ராவா நீங்கள் வீடியோ, இமேஜ் இல்லாமல் சில அப்லோடுகளும் அவங்க கேட்பாங்க. இமேஜஸ்ன்னு ஒன்று சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிற இமேஜஸாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணுற வெக்டர் இமேஜாகவும் இருக்கலாம். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சில வெப்சைட்டுகள் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். ஃபோப் பிரச்சனை, ஸ்மக் மக், அதே மாதிரி பிக் ஃபேர், அதே மாதிரி ஐஸ்டாக், கெட்டி இமேஜ், அலாமி, சட்டர் ஸ்டாக், 500px. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சைட் தான். எந்த இதுவுமே ஸ்கேம் இல்லையா, அது சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குமா. ஓகே. இதில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அந்த செக் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று தருமா.